தென்காசியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மூதாட்டி ஒருவர் திடீரென மேடையில் ஏறி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்து உதவி கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டை அருகே வடகரையில் வசிக்கும் மூதாட்டி வேலம்மாள் கணவர் உயிரிழந்த பிறகு 30 ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்து வருவதாகவும் பலமுறை மனு அளித்தும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என்றும் கூறினார். இதையடுத்து துணை முதல்வரிடம் நேரடியாக மனு அளித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததாக தெரிவித்தார். முதியோர் காசுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கேன். 3 தரம் 4 தரம் எழுதி கொடுத்தேன். சொங்கட்டையில எழுதி கொடுத்தேன். அவங்க கெம்பல. அதனால இப்ப சார் வாரான்னு சொன்னாங்கல்ல, அதனைக்கு எழுதி அந்த ஒரு அம்மா எழுதி கொடுத்துச்சு. அதை கொண்டாந்து சாட்டை எதுக்க கொண்டாந்து கொடுங்கன்னு அதை எதுட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். திருச்செந்தூர் முருகன் கோவில் கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் நீராட முடியாமல் சிரமம் அடைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடி தரிசனம் செய்வது வழக்கம். பௌர்ணமி நாளில் கடல் சுமார் 70 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டதால் பாசி படிந்த பாறைகள் வெளிப்பட்டன. இதனால் கடலில் நீராட வந்த பக்தர்கள் சிரமம் அடைந்தனர். நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக கடந்த நவம்பர் மாதம் நிறுத்தப்பட்ட நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து 77 பயணிகளுடன் சிவகங்கை கப்பல் இலங்கைக்கு புறப்பட்டது. இதன் மூலம் ஆன்மீக சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருகே மீனவர் வீசிய வலையில் ராட்சத சுறா மீன் நல்ல விலைக்கு ஏலம் போனது. தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஜெயக்கர் என்பவர் சக மீனவர்களுடன் கடலுக்கு சென்றபோது அவரது வலையில் ராட்சத சுறா மீன் சிக்கியுள்ளது. கரைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மீன் 73 கிலோ எடையுள்ளதாக தெரியவந்த நிலையில் பின்னர் நடைபெற்ற ஏலத்தில் அந்த சுறா மீன் 16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. போடிநாயக்கனூர் நகராட்சியில் 3 மாதங்களுக்கு பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்த நகர்மன்ற கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் நிர்வாகத்திற்கு எதிரான பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனால் திமுக கவுன்சிலர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சலசலப்பு நிலவியது. பின்னர் பல்வேறு புகார்களை முன்வைத்து அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் நள்ளிரவில் சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சுவர் ஏறி குதித்த நபரை கண்டு மாணவிகள் அலறியதை அடுத்து விடுதி காப்பாளர் மாணவிகளை பாதுகாப்பாக அறையில் வைத்து பூட்டியுள்ளார். விசாரணையில் பிடிப்பட்டவர் செந்தில்குமார் என்பதும் மதுபோதையில் இருந்ததாகவும் விடுதியில் தங்கியுள்ள தனது மகளிடம் வீட்டு சாவியை வாங்கவே உள்ளே புகுந்ததாகவும் வினோத வாக்குமூலம் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். பாம்புக்கோவில், சந்தைப்பாறை, குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் திடீரென சாய்ந்து கிடப்பதால் கடும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சென்னை போரூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் குறும்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது ஜெனரேட்டரிலிருந்து வெளியான கரும்புகையால் 9 பேர் மயங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறும்படம் எடுப்பதாக கூறி அறையிலிருந்த ஸ்வேதா, பவித்ரா, காவியா, ரேவதி, நிவேதா, காமராஜ், சாமிநாதன், இளவரசன் மற்றும் லோகேஷ் 9 பேரும் மூச்சு திணறி மயக்கமடைந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை 100 அடி சாலையில் உள்ள திரையரங்கில் நடிகர் விமலின் வடம் திரைப்பட வெளியீட்டை ஒட்டி ரசிகர்கள் நிஜ ஜல்லிக்கட்டு காளையை அழைத்து வந்து உற்சாகமாக கொண்டாடியுள்ளனர். வடமாடு விளையாட்டை மையமாக கொண்ட இப்படத்திற்காக காளைக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மரியாதை செய்தனர். தாரை தப்பட்டை முழங்க திருவிழா கோலம்
திரையரங்கின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு சுவாமி நம்மாழ்வார் திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நடிகர் சிவகார்த்திகேயன் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் பிரசித்தி பெற்ற அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பன் கோவிலுக்கு வந்த சிவகார்த்திகேயனை பார்த்தவுடன் பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை கடற்கரை சாலையில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனையை பிரதிபலிக்கும் சிலை அமைக்கப்பட உள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து சாதனை படைத்து வரும் நிலையில் அதை பிரதிபலிக்கும் வகையில் சென்னை கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட உள்ளது. சென்னை பல்கலைக்கழக விடுதிக்கு எதிரே அமைக்கப்படும் இந்த சிலையில் மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் உருவங்கள் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் திறந்து வைக்க உள்ளார். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.